மக்கள் 213வது இடத்துல போயிடலாம். எஸ்ல யாரை காட்டுறாங்கன்னா பார்த்தா ஆமடோ தான் காட்டுறாங்க. பார்த்தா அவனுக்கு தான் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்லிட்டு இருக்கான், டே என் கண்ணாடி எடுத்து வைங்கடா, அதை அந்த செவத்தை பார்த்து வைங்க, அதுல சில படங்கள் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சிக்கமரம் எடுத்து வைக்கான். வச்சோடனே யாரை காட்டுறாங்கன்னா கோஜி காஷினை தான் காட்டுறாங்க. பார்த்தா ஆல்ரெடி அங்கே ஒரு தவளை விட்டு வச்சிருக்கான் கோஜி காஷி நீங்க டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்காண்டி. ஜீகனும் கோஜி காஷின் ஈக்குவலா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நீ என்ன டாஸ்க் கொடுத்தீங்கன்னா கவாக்கியை திரும்பி கொண்டு வரணும், அந்த டாஸ்க் தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கோஜி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஜீகன். ஆனா என்னமோ ஒண்ணு சடனா நீ வந்து அங்க அப்பியர் ஆன, எனக்கு அதான் ஒன்னும் புரியல, அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நான் ஒருத்தனை அனுப்புனேன், ஆனா அவன் இது வரைக்கும் கொண்டு வரவே இல்லை, அதனால தான் நானா வந்தேன், இதுல எது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். கவாக்கிய தொலைச்சிட்டு அமைதியா உட்கார்ந்ததுக்கு காரணமே அந்த துரோகி யாருன்னு கண்டுபிடிக்கதான் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அதுக்கு தான் ஆல்ரெடி ரிசல்ட் கிடைச்சிருச்சுல, அந்த விக்டர் தான் மாட்டிக்கிட்டாமலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஜீகன் வெறும் முட்டாள் தான்டா, அவன் அந்த வெசல திருட மட்டும் தான் பிளான் பண்ணியிருந்தான், ஆனா அவனால அதெல்லாம் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்கான். அவன் எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னா உண்மையான துரோகி யாரு சொல்லி கோஜி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே கோஜி என்னை ஒண்ணு நீ முட்டாளாக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் ஆமடோ சேர்ந்தா எல்லா பிளானையும் பண்ணீங்கன்னு முதல் கொண்டு எனக்கு தெரியும்டா, அந்த ஏர்ஷிப் கிராஷ் ஆனதுக்கு காரணம் நீ தான் எனக்கு தெரியும் சொல்லியிருக்கான் ஜீகன். கவாக்கியை எஸ்கேப் பண்றதுக்கு தான் அந்த பிளானே பண்ணணும்னு சொல்லிட்டு ஜீகன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் கவாக்கி முழிக்கான், என்ன இதுக்கிட்ட உனக்கு தப்பிக்க வச்சானுங்கன்னு சொல்லிட்டு கோஜி காஷினா ஆமடவான்னு சொல்லிட்டு முழிக்கிறான் கவாக்கி. டேய் கோஜி நான் உன்னை மட்டும் இதுல பிளேம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உன்னோட மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், உன்னோட மோட்டிவ் ஆமடோ மோட்டிவ் எனக்கு தெரியும், எனக்கு எதிராக எதுக்கிட்ட நிக்கிறீங்க அதையும் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஜீகன். அதான் எல்லா உள்ள இருக்கவங்களும் வந்து என்ன பிளான் பண்ணீங்கன்னா எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டீங்க சக்கரா ஃப்ரூட்டை எடுக்கிறதுக்காண்டி, நீ இதுல புகுந்து இந்த பிளானை உடைக்க நினைக்கிறியா, அது எதுக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் திரும்பி நட்டோ கட்டுறாங்க, என்னது சக்கரா ஃப்ரூட்டான்னு சொல்லிட்டு மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜீகன் நீ என்னதான் வெளியே எப்படி இருந்தாலும் உண்மையான உன்னை வந்து இன்னும் யாரு கண்டுபிடிக்கல நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா கேட்டுட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான் கோஜி. பார்த்தா இருந்தாலும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். ராட குத்தி சொருவிட்டான். பார்த்த கோஜி அப்படி சாயிரான், அது நம்ம கோஜியே கிடையாது. பார்த்தா ஷேடக்குள்ள உடச்சு விட்டு போய்கிட்டே இருக்கான். என்னோட மோட்டிவ் தானே கேட்ட ஜீகன் சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கான். அந்த சக்கரா ஃபுட்ல எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, அதுல இருந்து என்னோட மோட்டிவ் உன்னை கொல்றதுன்னு சொல்லிட்டு இருக்கான் கோஜி காஷின். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு நருட்டோ முழிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே எங்க ஆமட சொல்லிட்டு இருக்கான், உன் கூட சாஸ் கூட சண்டை போட்டனால அவன் ஃபுல்லா ட்ரெயின் ஆயிட்டான், இதான் எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சமயத்துல அவன் கதையை முடிக்க முடியும் சொல்லிட்டு இருக்கான் ஆமடோ. இப்ப முடிக்கலன்னா அவனை எப்பவுமே முடிக்க முடியாது சொல்லிட்டு இருக்கான் ஆமடோ. ஜீகன் முழிக்க இங்க என்னது என்ன கொல்ல போறியான்னு சொல்லிட்டு. ஆமா சுப்ரீம் ஆப்ஜெக்ட் நீ தான்டா, நான் உயிரோட இருக்கதே உன்னை கொல்றதுக்காண்டி தான் சொல்லிட்டு இருக்கான் கோஜி. பார்த்தா அவன் தவளை வச்சு எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நட்டோ கட்டுறாங்க, டே அவன் உன்னோட லீடர் தானடா, அப்பனை கிட்ட எப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லி நாட்டை கட்டுக்கிட்டு இருக்கான். அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட மோட்டியும் கோஜியோட மோட்டியும் உண்மையானது என்னன்னா ஜீகனை அடிச்சு நொறுக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. என்னது என்ன கொல்றதுக்காண்டி தான் நீ இருக்கியா, எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜீகன். ஆமடா தான்டா உன்னை கிரியேட் பண்ணா, நீ சாதாரண சிப்பாயின்னு சொல்லிட்டு இருக்கான், ஆமடோட டூல்னு சொல்றான். அவன் நான் சினோவி டூலாவே இருந்துட்டு போறேன், நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபயர் ஷெல் ஃப்ளேம் பாம்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான் ஜீகன். பார்த்தா நம்மளு கோஜி வேற லெவலில் அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். பார்த்தா என்ன மாதிரி சிறப்பலாம துப்பிக்கிட்டு இருக்காம. பார்த்தா உடம்பு ஃபுல்லா தவளை இறக்கிட்டான். என்னடா உன்னை இங்க நாட்டோ கட்டுறாங்க, கோஜி காஷினோட ஃபைட்டிங் ஸ்டைல் உண்மையிலே வேற லெவலா இருக்கு, இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சடனா ஷாக் ஆகுறான் நாட்டோ. பார்த்தா திரும்பி காட்டுறாங்க எரிச்சிட்டு விட்டான். அவன் பார்த்தா அந்த தவளை அடிச்ச காத்துல சுருண்டுருச்சு. உனக்கு நாட்டோ கட்டுறாங்க என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு உடனே அவட சொல்றான், அங்க இருக்க டிரான்ஸ்மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு, கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரத்துல சரியாயிரும் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றான் உன்ட்ட ஏகப்பட்ட விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சிக்கமர் கத்திட்டு வரான், என்னடா பேச வர, என்னதான் நடக்கு எங்களுக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்றான். சொல்லிட்டு இருக்கான், நீங்க வச்சிருக்க ஜீகன் தான் ஒட்சுசிகன் கட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் ஆமடவு. சாதாரண ஆர்டினரி ஹியூமன் தான் ஒரிஜினலா பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா சொல்றேன்னு சொல்லி சிக்கமர் கட்டுக்கிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் பொறுமையாரு, ஜீகன் யாரு அந்த ஒட்சுசிகி யாருன்னு சொல்லி எல்லாத்தையும் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு காலகட்டத்தில் வெளி பிரபஞ்சங்க ஆளு வந்து நம்ம ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க, ஏகப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆமடவு. அவங்களோட ஒரே ஒரு கோல் என்னன்னா நம்ம பிளானட்ல உள்ள லைஃப் அம்டையுமே எடுத்துக்கிட்டு அவங்க இந்த இடத்துல ஒரு கார்டன் உருவாக்கி ஒரு மரத்தை கொண்டு வரது அவங்களோட பிளானாவே இருந்துச்சு. அந்த மரம் தான் வந்து டைவென்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆமடோ. காலகட்டத்தில் அப்படி வளர்ந்து வளர்ந்து அதுல இருந்து ஒரு சக்கரா ஃப்ரூட் பிறக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி பிறக்கும்னா ஒரு மனுஷங்களோட சக்கராவை தான் உரியும், இந்த பிளானட் உள்ள எல்லா சக்கரம் உறிஞ்ச ஒரு சக்கரா ஃப்ரூட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் ஆமடோ. என்னடா சொல்றேன்னு சொல்லி நாட்டம் மேல தான் உனக்கு தெரியாது எதுவுமே கிடையாது நாட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. 16 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம உலகமே அழிய போனதான் சொல்லிட்டு இருக்கான். அது இன்ஃபினிட் சுக்கினோவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சமயத்தில் என்ன செஞ்சு இந்த டைவென்ட்ரி இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு பெரிய பழத்தையே கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சக்கரா ஃப்ரூட் தானே சொல்லிட்டு சாஸ்கி கேட்கறான். ஆமா அந்த சக்கரா ஃப்ரூட் வந்து ஏகப்பட்ட எனர்ஜியை கொண்டு வந்து அது ஏகப்பட்ட ஜெனட்டிக் டேட்டா இருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சக்கரா ஃப்ரூட் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த ஒட்சுசிக்கு வந்து அடுத்த லெவலுக்கு எவால்வ் ஆகி போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் கட்டாட்ஸ்கி மிரண்டு பார்த்துட்டு இருக்கான், இது உண்மையிலே வேற லெவல்னு சொல்றான். இந்த ரிப்போர்ட் வந்து கொனாமோரன் சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நருட்டோ விக்டர் வந்து இந்த மாதிரி சக்கரா ஃப்ரூட்டை தான் கிரியேட் பண்ண நினைச்சான்னு சொல்லிட்டு இருக்கான். சாய் ஒரு பக்கம் என்ன பண்ணலாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா காராவோட உண்மையான ஏம் என்னன்னா அந்த சக்கரா ஃப்ரூட்டை கிரியேட் பண்ணதான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்கள
ஒரு ஆள் தானு சொல்லிட்டு சிக்கமாரி கட்டிக்கிட்டு இருக்கான் அவன். அதனாலதான்டா நானும் கோஜியும் சேர்ந்து ஜீகனை வந்து ஸ்டாப் பண்ண பிளான் பண்ணோம். இதுதான் எங்களோட முழு நோக்கமா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தா திரும்பி வந்து கோஜி காசுல தான் காட்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்மளால எரிச்சிட்டு விட்டான். உன்னை கோஜி காசு சொல்லிட்டு இருக்கான், இந்த லெவல் அட்டாக்ல உனக்கு ஒன்னும் பண்ணான்னு தெரியும், நீ எப்படி அப்சர்வ் பண்ணிருக்க எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கான் கோஜி. ஜீகன் சொல்ற, இப்ப தாண்டா தெரியுது நீ எதுக்கு கவாக்கி ஏன்றது பிரிச்சன்னு சொல்லிட்டு அதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். சடனா பார்த்து அந்த பவர் அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டே கர்மாவோட வீக்னஸ் கண்டுபிடிச்சி கதையை முடிக்கிறதுல உன்னோட பிளானே சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான் ஜீகன். ஆனா அந்த சமயத்துல பர்ட்டோ கையில இந்த கர்மா இருக்க தெரிஞ்சனால உன் பிளானே நீ மாத்திக்கிட்ட, ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல போய் நீனா ஒரு முடிவு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஆமடாவை கட்டுறாங்க, கர்மாவை பத்தி ஏகப்பட்ட சீக்கிரட் இருந்துகிட்டே இருந்துச்சு, அதனாலதான் கவாக்கி அதான் எங்களோட சீக்கிரட் வந்து உங்க கையில கொடுத்தோன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆமடோ. லைட்டா சூதாடி பார்த்தோம், அதுவும் ஓரளவுக்கு சரியாயிருச்சு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மைன்னா அதுக்கு எதுவும் ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லிட்டு சாய் கட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க சாஸ்கிட்ட கேளுங்க, அவனுக்கு ஒரு டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆமடோ. சொல்ல வரன்னு சொல்லிட்டு சாஸ்கி கிட்ட இருக்காங்க. நீ ஒரு ஏர்ஷிப்புக்கு போனீங்க, அங்க ஒரு கோஆர்டினேட்ஸ் கிடைச்சிச்சு அப்படிதானே சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை உன்னை ரீச் பண்ண வச்சதே நாங்க தான் சொல்றான், அதை உன்னோட டிரான்ஸ்மிஷன் நிஞ்சுட்டு சொல்லாலும் போக முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க வச்சோம்னா கண்டிப்பா நீங்க கண்டுபிடிப்பேன்னு தெரியும், லீவ் வில்லேஜ் கோஆபரேட் பண்றதுக்கு தான் இந்த பிளான் பண்ண சொல்றான் ஆமடோ. டென்டெல் இருக்கதே உங்களை கண்டுபிடிக்க வச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை கவாக்கி வெளியே பேசிட்டு இருக்கான், என்னடா உனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு உன்னை வந்து பர்ட்டோ சொல்லிட்டு இருக்கான். டென்டெல்ங்கிறது ஒரு மான்ஸ்டர்டா, அது 4th கிரேட் நிஞ்சா வாரில் உள்ளதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெல் விஷயம் கம்பைன் பண்ணாதான் அந்த டென்டெயிலே உருவாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இப்போ நீங்க பாக்குற டென்டெயில் வந்து வேற பிரபஞ்சத்திலிருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன், அது உண்மையிலே வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒட்சுசுகியோட டென்டெயில்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஒட்சுசுகி அந்த டென்டெயில் ஆல்ரெடி எடுத்து தான்டா வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் வாட்டி மட்டும் அந்த டென்டெயில புதைச்சு வந்து மரத்துல இருந்து அந்த ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அந்த உலகத்துல உள்ள ப்ராசஸ் முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் அடுத்த உலகத்தை நோக்கி அவனுக்கு போயிருவானு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒட்சுசுகி தான் உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜீகனை அதே பிளான வச்சு தானே எல்லாத்தையும் பண்ணலாம் நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. ஜீகன் அதை செய்ய நினைக்கலடா, ஜீகன் உடம்புக்குள்ள ஒருத்தன் எவன் இருக்கானோ அந்த கர்மாவோட பவர் உள்ளவன் தாண்டா அதெல்லாம் செய்ய நினைக்க சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட் தானே சொல்லி சாஸ்கி கேட்கறான். இதை கரெக்ட் எல்லாருமே மிரளுதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சிக்கடாயை கட்டுறாங்க. பார்த்தா சோச்ச பக்கத்துல உட்காந்துருக்கா. சிக்கடாய்க்கு எதுவுமே ஆயிடக்கூடாது சொல்லிட்டு வருத்தத்துல உட்காந்துருக்கா. பார்த்தா அங்க இருந்து இவன் வந்துட்டான். அதான் யூனோஜின் வந்து நின்றுட்டு இருக்காங்க. பாமெல்லாம் டிஸ்பவுண்ட் பண்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டே இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், தூக்கிட்டு போய் சொல்லிட்டு சோச்ச சொல்லிட்டு இருக்கா. இப்படி நடந்திருக்கவே கூடாதுன்னு சொல்றா அவ. கவலைப்படாத, லார்ட் சவுண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வர, அவர் சரி பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூனோஜின் ஒரு பக்கம் பார்த்தா லார்ட் சவுண்ட் நம்பி இருக்காங்க அவங்க. சாஸ்கி கட்டுறாங்க, நீ என்ன சொன்ன, ஜீகன் வந்து ஒரு ஆர்டினரி ஹியூமன் தானே சொன்னேன், அப்பனா உடம்புக்குள்ள ஒரு ஒட்சுசுகி இருக்காங்க, அதான் ஒரு கர்மாவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்டா தான்டா சொல்ற சாஸ்கி, உச்சிகான்னு சொல்லிட்டு இருக்கான் ஆமடோ. கர்மானா என்னன்னு சொல்லி எக்ஸாக்டா சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. நான் சொன்னது வந்து முகப்பு கதை தான்டா, இனிமேல் தான்டா கதையே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இங்க ஜீகனும் கோஜி காசினையும் கட்டுறாங்க. இவனுக்கு சண்டை போட வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்கான. ஒரு பக்கம் ஜீகன் அண்ணல் வேகத்துல வரான், கோஜி காசின் கூட பார்த்தா டைஜுட்ஸ் வேற லெவலா பண்றானுங்க. அவனுக்கு பாஞ்சு படிக்கலன்னு போறான் கோஜி, பார்த்தா சடனா சின்னதா போறான். பார்த்தா சின்னதா மாட்டி கண்ணுக்குள்ளே ஒரு ராடா இறக்குதான், இருந்தாலும் அது ஷேடோ கிளானு. பார்த்தா சின்னதாயிட்டு பெருசாவதுதான் அவனோட எபிலிட்டி. என்ன ஜீகன் நல்லா சீரியஸ் ஆயிட்டு போறன்னு சொல்லிட்டு கோஜி கட்டிக்கிட்டு இருக்காம. டே உன்னை சாகடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காம. அதே தான்டா ஜீகன் உனக்கும் சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கோஜி காசின், டே நீ ஜீகனா இல்லன்னா இஸ்கி ஒட்சுசுகியான்னு கட்டிக்கிட்டு இருக்கான். உன்னை நாட்டங்க பதறுதான், உன்னை நாட்டங்க மிரளுதான், என்னது இஸ்கி ஒட்சுசுகியான்னு சொல்லிட்டு. ஆமாடா ஜீகனோட ட்ரூ ஐடென்டிட்டியே இதான் சொல்லிட்டு இருக்கான் ஆமடோ. அவனோட ரியல் ஃபார்ம் என்ன யாரு நீங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ்கி ஒட்சுசுகி எங்க இருந்து வந்தோம்னா காகியா ஒட்சுசுகி கிளான்ல இருந்தாண்டா வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த சக்கரா ஃப்ரூட்டை பத்தி ஒரு விஷயம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, அந்த விஷயத்த சொல்ல போறேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இஸ்கிக்கு ஆப்போசிட்டா வந்து காகியா வந்து ஆப்போசிட்ல வந்து நின்னுட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிளான் எனக்கு என்னன்னு சரியா தெரியல, ஆனா அவ வந்து அந்த ஃப்ரூட்டை எடுத்து சாப்பிடணும்னு நினைச்சான்னு சொல்லிட்டு இருக்கான் ஆமடோ. அதுக்கப்புறம் இஸ்கி அங்க இருந்து கீழே இறங்கினா அவனோட வாழ்க்கையை மாத்த நினைச்சான். என்னன்னா அவனோட பாடியோ போகிற அளவுக்கு ஆயிருச்சு, சில இன்ஜுரிஸ்னால அவன் சாகுத நிலைமைக்கு போயிட்டான். அப்பதான் ஜீகனோட பாடி அவன் எடுத்துக்கிட்டான், அதை ஒரு வெசலா மாத்திட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த இஸ்கி வந்து எப்ப ஜீகன் உடம்புக்குள்ள வந்து கர்மா பவரை கொடுத்தான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒட்சுசுகிக்காரன் வந்து கர்மா பவரை யூஸ் பண்ணி அடுத்தவனோட பாடி எடுத்துக்கிடுவானுங்க, அப்படிதானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி லார்ட் ஹோகாகி, நான் உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா லீவ் வில்லேஜுக்கு ஏகப்பட்ட நான் பிரச்சனையை கொண்டு வந்துட்டேன்னா கொண்டு வரலன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி நீங்க என்ன பண்ணணும் கைப்பட எல்லாத்தையும் எழுதி கொடுத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா அந்த பேப்பர் வந்து டைம் எடுக்கும் சொல்லிட்டு இருக்கான் நரட்டோ. அந்த அளவுக்கு டைம் இல்லைன்னு சொல்றான். ஒரு பக்கம் நீ வாயால சொல்றது எனக்கு ஓகே தான், ஆனா சிக்கடாய் கழுத்துல அந்த பாம்பு இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும், அந்த பேப்பர் ஒர்க்க தரது வர கையில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். வழியே கிடையாது சொல்றான். என்னை மன்னிச்சிரு சிக்கமாரு சொல்லிட்டு இருக்கான் நரட்டோ. இவனால கவாக்கிய பத்தி சரி நான் இவன் நேரம் வந்து ஜீகன் பத்தி சொல்லிட்டேன், இப்ப பர்ட்டோ பத்தி சொல்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பர்ட்டோ உடம்புக்குள்ள கர்மா வந்து மோமோஷிக்கு ஒட்சுசுகின்னு சொல்லிட்டு இருக்கான். உடம்புல அப்படி என்ன நினைச்சுன்னா மோமோஷிக்கு வந்து அவன் ஒரு டேட்டாவா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கன்வெர்ட் பண்ணா அடுத்த செகண்ட் அந்த டேட்டா வந்து ஒரு கர்மாவா மாத்திடுவான். அதை வந்து அப்படியே வந்து பர்ட்டோட உடம்புக்குள்ள வந்து பேக்கப் ஃபைல வச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கம்ப்ரஸான ஃபைல் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அது மொத்தமா டீகம்ப்ரஸ் ஆகி மொத்தமாவே மோமோஷிக்கு டேட்டாவே வந்து உடம்பு ஃபுல்லா கன்வெர்ட் ஆகி அவன் மோமோஷிக்கு ஒட்சுசுகியாவே மாறிடுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா சொல்றான், அவனை அப்படி காப்பாத்த வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு நாட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவனை காப்பாத்த வர வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மோமோஷிக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை சொல்றாங்க. அவனை ஸ்டாப் பண்ணா பர்ட்டோ நீ இப்பமே கொல்லணும்னு சொல்றாங்க. மோமோஷிக்கு சொல்லிட்டு பர்ட்டோ மிரண்டுட்டான். ஒரு பக்கம் சாஸ்கி கிட்ட இருக்கான். மோமோஷிக்கு மட்டும் பர்ட்டோ உடம்புக்குள்ள அப்படி ரீவே ஆரம்பிச்சிட்டான், அந்த கர்மாக்கு என்ன
போயிடுவாங்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குனா பருட்டவே இல்லாம போயிருவான். மொத்த மோமோசிக்கு தான் அந்த உடம்புல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கர்மாலாம் மறைஞ்சிரும் சொல்றான். உடனே சாஸ் கேட்டுட்டு இருக்கான், நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், அப்பனா ஜீகன் உடம்புக்குள்ள தான் வந்து இஸ்கி ஒட்சுசிக்கு இருந்துகிட்டு இருக்கான். அவனோட வாய்க்கு கீழே வந்து இன்னொரு புள்ளி இருக்கு, அதான் என்ன கர்மா இருந்துகிட்டே இருக்கு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. ஜீகன் படி மட்டும் ஏன் மாறலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து சிக்கமர் சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். டே நான் ஆல்ரெடி சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், என்கிட்ட தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டதுக்கு நான் பதில் சொல்லவா வேண்டாமா சொல்லிட்டு ஆமாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே சிக்கமரும் விடுதான். வந்து ஜீகனோட பாடி எடுத்துக்கிட்டான், கரெக்ட் தான், ஆனா நான் சொன்ன மாதிரி அவன் எடுத்துக்கல, அவன் கொஞ்சம் வித்தியாசமா எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கர்மா பவரை யூஸ் பண்ணி சொல்றான். அவன் எப்படி எடுத்தான்னு சொல்லிட்டு அந்த பழைய கதையை காட்டுறாங்க. ஏன்னா இஸ்கி அந்த சமயத்துல ஏகப்பட்ட சண்டை போட்டுருந்தான். கர்மாவா மாறுறது கொண்டு அந்த அளவுக்கு பவரே இல்ல அந்த சமயத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா ஒரு பிளான் பண்ணி சின்னதா மாறி அவன் உடம்புக்குள்ள போயிட்டான். அப்பதான் ஜீகனை கன்வெர்ட் ஆனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜீகன் பாடிக்குள்ள இருந்து அவனோட சக்கரா ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி அவன் உடம்பாவே அவன் மாறிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனோட மூளை வாய்ஸ் எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டான். அது மூலியமா தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இஸ்கி வந்து இன்னும் பிசிக்கல் பாடியா வந்து ஜீகன் உடம்புக்குள்ள தான் இருந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெறும் பாடியை மட்டும் தான் எடுத்திருக்கான். இன்னும் கர்மா பவரை யூஸ் பண்ணி மொத்தமாலாம் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நாங்க ஒரு பிளான் பண்ணோம், அவனோட ரியல் பாடியை வெளியே கொண்டு வரதுக்கு தான் எங்களோட பிளானே சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பி கோஜி காசின கட்டுறாங்க. பார்த்தா வேற லெவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவன் கோஜி காசின நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எர்த் ஸ்டைல் டார்க் சோம்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு உள்ள போட்டு இழுக்கான். பார்த்தா ஜீகன் கதையை முடிக்கலன்னு பார்க்கறான். டே இஸ்கி என்னடா பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜீகன் பாடியை தான் டேக் ஓவர் பண்ணிட்டான். எதுக்கு இஸ்கி அவனோட ஃபுல் பாடியை வந்து வெளியே எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கர்மாவா மாறி அந்த பாடியை சூஸ் பண்றதுக்கு அதுக்கு கரெக்டான பாடி தேவைடா, சும்மாலாம் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டான வெசலை தேடி போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே ஜீகன் வந்து அவனுக்கு ஏத்த உடம்பே கிடையாடா, அவன்கிட்ட அந்த அளவுக்கு சக்கராவும் கிடையாது. இஸ்கி சக்கராக்கு ஈக்குவலா ஒரு வெசல் தேவைப்படுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இஸ்கி மட்டும் அவனோட நார்மல் பாடிக்கு வந்தோம்னா அவன் கூடிய சீக்கிரத்துல இறந்துருவான். அதனாலதான் அவனோட வெசலை தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜீகன் பாடியில அவன் போய் சேர்ந்துட்டு புது வெசல் அவன் தேடிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது இஸ்கியோட புது வெசலான்னு சொல்லிட்டு அது கவாக்கியான்னு சொல்லிட்டு நாட்டை கேட்கறான். ஆமான்னு சொல்றானுங்க. பார்த்தா திரும்பி அந்த கண்ணாடில இருந்து அந்த வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் டிரான்ஸ்மிஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கனெக்ஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தாங்க இஸ்கி ஒட்சுசிக்கே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. உன இஸ்கி சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி ட்ரிக்ல ஒர்க் ஆகும் சொல்லிட்டு ராடா கொண்டு வந்து நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதையும் பாத்திரம் சொல்றான். சடனா பார்த்தா ஏதோ ஒரு ஜுட்ஸோ போட்டு விட்டான். பார்த்தா ரிச்சுவல் ஏதோ ஒன்று போட்டு விட்டான். சில யூஸ் பண்ணி சீலிங் மார்க்கெட்டா போடான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சம்மனிங் ஜுட்ஸோ போட்டு விட்டான். பார்த்தா சம்மனிங் ஜுட்ஸோ போட்டோன்னு ஏதோ நெருப்பா பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகும் சொல்லிட்டு சடனா அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்காம பார்த்தா அவனால அப்சர்வ் பண்ணவே முடியல. என்னடா இது ஃப்ளேம்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கோஜி நக்கலா சிரிக்காம ஒரு பக்கம் என்னடா பண்ணான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். திரும்பி ஆமடோ கட்டுறாங்க. எங்களோட பிளானே என்னன்னா அவன் கவாக்கி பாட்டில் வந்து திரும்பி ரீவே கூடாது, அவனோட ஒரிஜினல் ஃபார்முக்கு அவனை வெளியே வர வச்சு அவன் கதையை முடிக்கதான் எங்களோட பிளானேன்னு சொல்றான். அவன் கதையை முடிக்கலாம் எப்பவுமே முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஜீகன் கதையை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒட்சுசிக்கு கதையை எப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ஜீகன் கத்துறான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் அங்க மறந்தாங்க. See you bye.